நடிகர் சல்மான் கானுடன் பழகினால் கொன்று விடுவேன் என பிரபல நடிகர் பவன் சிங்கிற்கு செல்போனில் மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல தாதாவான லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்களிடமிருந்து நடிகருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? சல்மான் கானை 27 வருடங்களாக விடாமல் துரத்தும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் அவருடன் நட்பு வைத்திருக்கும் நடிகர் பவன் சிங்கிற்கும் தற்போது கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. சல்மான் கானுடன் பழகக்கூடாது, அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடாது என எச்சரித்த கும்பல் மீறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளனர். சல்மான் கானை பழிதீர்க்க கங்கணம் கட்டித் திரியும் தாதா பிஷ்னோய் கும்பல் அவரது நண்பருக்கும் தற்போது மிரட்டல் விடுத்துள்ள பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன? பீகாரில் பிறந்து பிரபல போஜ்பூரி நடிகராக வலம் வருபவர் பவன் சிங். பின்னணி பாடகராக ஜொலித்த இவர் அரசியலிலும் தடம் பதித்தவர். தனது தனித்திறமையால் பெரும் ரசிகர் பட்டாளத்தை ஈர்த்துள்ள பவன் சிங் மும்பை ஓஷிவாரா காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். பிரபல தாதாவான லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார். மேலும் அந்த புகார் மனுவில் இந்தி நடிகர் சல்மான் கானுடன் மேடையை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கடந்த சனிக்கிழமை முதல் தொடர்ந்து தனக்கு மிரட்டல்கள் விடுத்து வருவதாக கூறியுள்ளார். சல்மான் கானுடன் வேலை செய்யக்கூடாது, அவருடன் பழகக்கூடாது, இல்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் போலீசிடம் தெரிவித்துள்ளார். அப்புகாரின் பேரில் நடிகரை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டிய மர்ம நபரை டிராக் செய்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நடிகர் சல்மான் கானை கொன்றே தீருவோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு திரிபவர்கள் சல்மான் கானுடன் நட்பு வைத்திருக்கும் நடிகர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது ஏன்? 1998 ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 2 மான்களை சல்மான் கான் வேட்டையாடிய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது தொடர்பான வழக்கில் சல்மான் கான் குற்றவாளி என்று ஜோத்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1998 அந்த சம்பவம் நடந்தபோது 5 வயது சிறுவனாக இருந்தவர்தான் லாரன்ஸ் பிஷ்னோய். பஞ்சாபில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து கல்லூரி எலெக்ஷனில் தோற்று அதில் ஏற்பட்ட மோதலில் கொலை முயற்சி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைக்குள் ஏற்பட்ட ரவுடிகளின் நட்பில் வெளியே வந்தவர் கொலை, ஆட்கடத்தல், பணம் பறிப்பு என பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு இன்டர்நேஷனல் தாதாவாக உருவெடுத்தார். அப்போதுதான் பிஷ்னோய் மக்கள் கடவுளாக வணங்கும் மானை சுட்ட சல்மான் கானை நான் பழி தீர்ப்பேன் என மிரட்டல் விடுத்து பல முறை அவரை கொலை செய்யவும் முயன்றுள்ளார் லாரன்ஸ் பிஷ்னோய். சல்மான் கான் வீட்டிலும் துப்பாக்கிச் சூடு நடத்தி நாட்டையே அலறவிட்டார். இந்நிலையில்தான் தற்போது சல்மான் கானுடன் நட்பு வைத்திருக்கும் நடிகர் பவன் சிங்கிற்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என நடிகர் பவன் சிங் போலீசில் புகார் அளித்திருப்பது பாலிவுட் திரைத்துறையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.